இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்கள் பத்திரிகையாளரோட கேள்விக்கிறேன். இந்த திருப்புணம் அஜித் குமார் குறித்து மரணம் குறித்து நீங்க என்ன கருத்து வச்சுன்னா, ஏற்கனவே நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுட்டேன். அதான் என்னுடைய கருத்து. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இந்தியா முழுக்க எல்லா காவல்துறையுமே இப்படிதான் இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படித்தான் இருக்கு. இது இங்க மட்டுமா நடைபெறுது? அமெரிக்காவில் கூட ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஒரு கருப்பினத்தை இளைஞரை இந்த மாதிரி அடிச்சு கொண்டாரு. அதை நம்ம எல்லாருமே வீடியோ பார்த்தோம். அதனால இது வந்து போலீஸ்னாலே இப்படிதான் இருப்பாங்க. போலீஸ்னாலே ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஏவலாளாக தான் இருப்பாங்க. அதிகார வர்க்கத்துக்கு, பணக்காரங்களுக்கு, பெரிய ஆட்களுக்கு துணை போற ஆட்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது உண்மையிலேயே 100% உண்மையான கருத்து. அதை நம்ம வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம், மதிக்கிறோம். சாத்தான்குளத்துக்கு பொங்குன அண்ணன் அமீர் அவர்கள் இப்போ திருப்புவனத்துக்கு ஏன் அடக்கி வாசிக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற கேள்வியே. திருப்புவனம் பத்தி பேசும்போது சாத்தான்குளத்துல நடக்கலையா? சாத்தான்குளத்துல 7 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. 3 நாள் கழிச்சு எடப்பாடி பேசினாரு. அதுவும் மருத்துவமனைக்கு போற வழியில நெஞ்சு வலியில இறந்து போயிட்டான்னு சொன்னாரு. ஆனா இப்ப முதலமைச்சர் அப்படி சொல்லல. அவரு நேரடியா சாரி கேட்கிறாரு. என்னென்ன பண்ணணுமோ பண்ணாரு. மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்களே, சாத்தான்குளத்துல நடந்தது ஒரு தனிப்பட்ட ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்கிற இன்ஸ்பெக்டருடைய ஈகோ. அங்க தனிப்படை அமைக்கப்பட்டு ஜெயராஜும் பென்னிக்ஸும் தேடி போய் அடிச்சு கொள்ளல. 2 நாள் வச்சிருந்து அடிச்சு சித்திரவதை செஞ்சு பொய்யான வழக்குல கைது பண்ணி அவங்கள சாத்தல. இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் மேலையும் பென்னிக்ஸ் மேலையும் ஏதோ ஒரு கோவம் வந்துருது, கூட்டுச்சு விசாரணைங்கிற பேர்ல வச்சு அடிக்கிறாரு. அந்த ஸ்டேஷனோட அது முடிஞ்சு போகுது. அங்கேயாவது போராட்டம் பண்ணுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அனுமதி கொடுத்தது. கொரோனா காலகட்டத்தில் குறைந்தபட்சம் போராட்டம் பண்ணா. இங்க அந்த போராட்டம் கூட பண்ண விடாம காவல்துறை வச்சு அடக்குமுறையாவி திமுகவை சார்ந்த புரோக்கர்கள், யாரு திமுகவுடைய திருப்புவனம் பேரூராட்சி தலைவர், சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன், அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளர், இவங்க எல்லாத்தையும் வச்சு பஞ்சாயத்து பேசி அந்த குடும்பத்தை மிரட்டி, அங்கே ஜெயராஜ் குடும்பத்தையோ பென்னிக்ஸ் குடும்பமோ குறைந்தபட்சம் மிரட்டப்படலை, இங்க வந்து மிரட்டப்பட்டாங்க.